என்ன அதே மாதிரி அடுத்து அல்ல என்ன சொல்கிறான், இந்த சூதாட்டம் இருக்குது பாரு, இதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பகைமையை தான் ஏற்படுத்தும். இந்த சீட்டு விளாட்றாங்க பாரு, இந்த சூதாட்டம் என்ன வகையான சூதாட்டம் இருக்கட்டும், சூதாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம்தான் சரியாக வெற்றி தோல்வி இருக்கும். சில சமயம் எப்படி நடக்கும், ஒன் சைடாக இவன் ஒரு கடுப்பில் வந்திருந்தான் அப்படின்னு வச்சுக்கோ, இல்லை அவன் தண்ணி போட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோ, ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தெளிவாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோ, அவன் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, மொத்தமாக அவன் மேலே போக 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 அவன் மேலே பயங்கர கோபம் வரும். புரியுதா? இப்போ நம்ம போய் ஒரு கடையில் போய் பொருள் வந்து ஒன்று கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், அவன் பொருள் கொடுக்குறான், அந்த கடைக்காரன் மேலே நமக்கு கோபம் வருமா? வராது. ஏன்? நம்ம பணத்தை கொடுத்தா அவன் பொருளை கொடுத்தான், அதனால் அவனும் சந்தோஷமாக போவான், நம்மளும் சந்தோஷமாக போவோம். ஆனால் சூதாட்டத்தில் ஒருத்தன் கொலைகாண்டில் இருப்பான், ஒருத்தன் மட்டும் சந்தோஷத்தில் போவான். ஏன் கோபம் வருது அப்படின்னா அவனுக்கு தெரியும் இது அவன் உழைச்சி சம்பாரித்த காசு கிடையாது, சும்மா ஒரு லக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறான், ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளுக்கில் தானே போகிறான் அவன். இந்த உழைச்ச காசு இல்லைங்கிறதுனால அந்த மனசுக்குள்ளே நமக்கு வெறுப்பு உண்டாகும். புரியுதா? அதனால தான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், நேரில் வந்து அப்போ இன்றைக்கி இங்கே சீட்டாட்டம் வந்து இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு. சீட்டு ஆடினா அடுத்தது மர்டரில் போய் விழுவும், சீட்டு ஆடினா மர்டரில் போய் விழுவோம். அதனால தான் பெரிய பெரிய கேசினோஸ்லாம் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயித்த உடனே அந்த பணத்தை வந்து போலீஸ் பாதுகாத்து போட அவனை அனுப்பி வைப்பாங்க. அவன் ஜெயிச்சுட்டு உயிரோடலாம் போக முடியாது. 10 கோடி ரூபா ஜெயிச்சிட்டா எப்படி கொண்டு போக, போட்டு தள்ளிடுவாங்க. அப்போது இதெல்லாம் வந்து அது பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது வந்து அவன் உழைச்சி சம்பாரித்த காசு கிடையாதுன்ட்டு. அதனால தான் இன்றைக்கி ஷைத்தான் என்ன ஆகிட்டான், ப்ரில்லியண்ட்டாக ஆன்லைன் சூதாட்டம்னு போயிட்டான். ஆன்லைனில் எவன் ஜெயிச்சானே தெரில, உங்கள்கிட்டருந்து எவன் லவட்டினானே தெரில, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு உங்கள்கிட்டருந்து லவட்டிட்டு போயிடுச்சு. கடைசியாக இன்றைக்கி என்ன பண்ணுறானுங்க, வெறுப்பில் அல்லது இயலாமையில் தற்கொலை பண்ணிக்கிறான். இன்றைக்கி வந்து குடும்பங்கள் நாசமாக போகுது. அதனால் மதுவும் நல்லது கிடையாதுன்னு உலகத்துக்கே தெரியும், சூதாட்டமும் நல்லது கிடையாதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் ஷைத்தான் ஏவுறான், அவனுடைய ஏஜென்ட்டுகள் மேலே அவங்களுடைய அந்த மேற்கத்திய ஏஜென்ட்டுகள் ஏவுறாங்க. அதை வந்து எல்லோரும் பலிகடை ஆகி இன்றைக்கி வந்து என்ன நடக்குது, மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையை நாசமாக போயிட்டுருக்கு.